வணக்கம். ஆச்சாரியா கல்வி குழும செய்திகள். ஆச்சாரியா வில்லியனூர் பள்ளி மாணவர்கள் தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளனர். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் வில்லியனூர் பள்ளி மாணவர்கள் இந்திய பள்ளி விளையாட்டு சம்மேளனம் நடத்திய 68வது தேசிய பள்ளி விளையாட்டுப் போட்டியில் ஒரு போட்டியான மல்லகாம் போட்டியில் கலந்து கொண்டனர். இதில் ராணி பிருந்தா பேஹேரா 4வது இடமும் ராஜா யஷ்வந்த் 6வது இடமும் பிடித்துள்ளனர். ஆச்சாரியா எட்டிமடை பள்ளி மாணவர்கள் மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் ஓவரால் சாம்பியன்ஷிப் வென்றுள்ளனர். ஆச்சாரியா வெஸ்டர்ன் காட்ஸ் எட்டிமடை பள்ளி மாணவர்கள் கோயம்புத்தூரில் நடைபெற்ற மாநில அளவிலான ஸ்கேட்டிங் போட்டியில் பங்கேற்று அசத்தலான திறமையை வெளிப்படுத்தி ஓவரால் சாம்பியன்ஷிப் வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். ஆச்சாரியா தேங்காய்திட்டு பள்ளியின் மாணவன் அபாகஸ் போட்டியில் தங்கப் பதக்கம் வென்றுள்ளார். ஆச்சாரியா பாலா சிக்ஷா மந்திர் தேங்காய்திட்டு பள்ளியின் 2ஆம் வகுப்பு மாணவன் ராஜா ஹர்ஷித் 13வது சர்வதேச ஆன்லைன் அபாகஸ் போட்டி பிரெனோபிரன்ஃபெஸ்டில் கலந்து கொண்டு தங்கப் பதக்கம் வென்றுள்ளார். ஆச்சாரியா எட்டிமடை பள்ளி மாணவி மாநில அளவிலான ஓவியப் போட்டியில் 2வது இடத்தை வென்றார். ஆச்சாரியா வெஸ்டர்ன் காட்ஸ் எட்டிமடை பள்ளியின் 5ஆம் வகுப்பு மாணவி ராணி நேத்ரா கோயம்புத்தூரில் நடைபெற்ற மாநில அளவிலான ஓவியப் போட்டியில் 2வது இடத்தை வென்றார். ஆச்சாரியா திண்டிவனம் பள்ளியின் மாணவர்கள் சதுரங்க போட்டியில் பங்கேற்று தங்களின் திறமையை வெளிப்படுத்தினர். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் திண்டிவனம் பள்ளியின் 26 மாணவர்கள் முதல் தேஷ்னா ஃபவுண்டேஷன் ரேபிட் சதுரங்க குழந்தைகள் போட்டியில் பங்கேற்று தங்களின் திறமையை வெளிப்படுத்தினர். இதில் 3ஆம் வகுப்பு மாணவர் ராஜா தருண் விஜய் 14வது இடத்தை பெற்றார். ஆச்சாரியா ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயம் மாணவர்கள் ரக்பி போட்டியில் பங்கேற்று 2ஆம் இடம் வென்றுள்ளனர். ஆச்சாரியா ஸ்ரீ சம்பூர்ண வித்யாலயம் மாணவர்கள் வில்லியனூரில் உள்ள ஆச்சாரியா இன்ஜினியரிங் காலேஜில் நடைபெற்ற இந்திய ரக்பி கால்பந்து யூனியன் நடத்தும் 12 வயதுக்குட்பட்ட மாணவர்களின் ரக்பி போட்டியில் பங்கேற்று 2ஆம் இடம் வென்றுள்ளனர். ஆச்சாரியா வில்லியனூர் பள்ளி மாணவர்கள் மல்லகம் போட்டியில் தங்கப் பதக்கங்களை வென்றுள்ளனர். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் வில்லியனூர் பள்ளி மாணவர்கள் புதுச்சேரி மாநில அளவிலான மல்லகம் போட்டியில் மிகுந்த உற்சாகத்துடன் கலந்து கொண்டு தங்கப் பதக்கங்களை வென்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர். ஆச்சாரியா திருச்சி பள்ளியின் மாணவி கலாச்சார போட்டியில் பங்கேற்று 2ஆம் இடத்தை வென்றுள்ளார். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் திருச்சி பள்ளியின் 2ஆம் வகுப்பு மாணவி ராணி தன்ஷிகா லிங்கன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் அங்கீகரிப்புடன் திருச்சியில் நடைபெற்ற டோ ஃபெஸ்ட் கலாச்சார நிகழ்வின் ஒரு பகுதியாக காட் ஆஃப் க்ளோரி ஆஃப் டான்ஸ் கலாச்சார போட்டியில் பங்கேற்று 2ஆம் இடத்தை வென்றுள்ளார். ஆச்சாரியா வில்லியனூர் பள்ளி மாணவர்கள் ரக்பி போட்டியில் வெற்றி பெற்றுள்ளனர். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் வில்லியனூர் பள்ளி மாணவர்கள் புதுச்சேரி ஆமெச்சூர் ரக்பி கால்பந்து சங்கம் நடத்திய 12 வயதுக்குட்பட்ட பள்ளி ரக்பி போட்டியில் சிறப்பாக பங்கேற்று 2ஆம் இடத்தை வென்றுள்ளனர். ஆச்சாரியா திருச்சி பள்ளியின் மாணவி ராணி ஸ்மிருதி மாவட்ட அளவிலான செஸ் போட்டியில் 8வது இடம் பெற்றுள்ளார். ஆச்சாரியா சிக்ஷா மந்திர் திருச்சி பள்ளியின் 6ஆம் வகுப்பு மாணவி ராணி ஸ்மிருதி திருச்சி மாவட்ட அளவிலான செஸ் போட்டியில் 15 வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் கலந்து கொண்டு 6 சுற்றுகளில் 4 புள்ளிகள் பெற்று தகுதி பட்டியலில் 8வது இடம் பெற்று பெருமை சேர்த்துள்ளார். ஆச்சாரிய வில்லியனூர் பள்ளி மாணவர்கள் தென் இந்திய யோகா சாம்பியன்ஷிப்பில் வெற்றி பதக்கங்களை கைப்பற்றினர். ஆச்சாரிய சிக்ஷா மந்திர் வில்லியனூர் பள்ளி மாணவர்கள் முதல் தென் இந்திய யோகா சாம்பியன்ஷிப்பில் உற்சாகமாக பங்கேற்று தங்கள் அற்புதமான யோகா திறமையால் வெற்றி பதக்கங்களை கைப்பற்றினர். ஆச்சாரியா இன்ஜினியரிங் கல்லூரி மாணவர்கள் புதுச்சேரியில் நடைபெற்ற சிம்போசியத்தில் பல்வேறு பிரிவுகளில் பரிசுகளை வென்றுள்ளனர். ஆச்சாரியா இன்ஜினியரிங் மற்றும் தொழில்நுட்பக் கல்லூரி மாணவர்கள் புதுச்சேரியில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் நடைபெற்ற சிம்போசியத்தில் உற்சாகமாக பங்கேற்று பல்வேறு பிரிவுகளில் வெற்றி பெற்றுள்ளனர். இறுதி ஆண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்கள் சரண்யா தேவி மற்றும் சம்பத் பேப்பர் பிரசன்டேஷன் போட்டியில் 2ஆம் பரிசும் 3ஆம் ஆண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர் சசி கேட் மாடலிங் போட்டியில் 1ஆம் பரிசும் 2ஆம் ஆண்டு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் மாணவர்கள் சபிதான் யோகேஷ் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர்கள் மெக் குவிஸ் போட்டியில் வெற்றி பெற்றுள்ளனர். நன்றி, வணக்கம்.